அண்ணா எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓரவஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க, ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தா எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து கொடுக்காதது, திரளும் மக்களின் எண்ணிக்கையை உளவுத்துறை முன்கூட்டியே சரியாக கணிக்க தவறியது, தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறை கோட்டை விட்டது ஆகியவைகள்தான் கரூர் அரசியல் பொதுக்கூட்டத்தில் நடந்த உயிர்பலிகளுக்கு அடிப்படை காரணங்களாக மக்களால் கருதப்படுபவை. இப்படி அரசின் நிர்வாகத்திறனே இங்கே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை விசாரிக்க ஆளும் அரசே ஒரு குழுவை நியமித்துக் கொள்வது அப்பட்டமான அரசியல் மோசடி. கரூர் துயரத்தின் பின்னணி என்ன என்பதை சிபிஐ துணையுடன் ஆராய்வதற்கு திமுக அரசு அஞ்சுவது ஏன்?